நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸையும் நீங்க பார்க்கணுமா? அப்போ மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். Disclaimer: the French pronunciation may not be perfect in this video. This video is just for 11th and 12th standard French students' learning purpose. Sorry for the inconvenience. Salut, bonjour et bienvenue. Hi, hello and welcome. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அகெயின் பேக் டு லெசன் 1 வந்து அதில் லெட்டர் ரைட்டிங், ரிடக்ஷன் அண்ட் டயலாக்ஸ் வந்து புக் பேக்லேயே அவன் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த கொஷினே சால்வ் பண்ணி லைக் அதுக்கே சொல்யூஷன் மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அது கூட கொஞ்சம் டிப்ஸு காமனாக வந்து எப்படிலாம் வந்து லெட்டர் ரைட்டிங் எழுதலாம் அப்படின்னு சொல்லியும் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு லெட்டர் ரைட்டிங்க்கு வந்து சாலுட்டேஷன்ஸ்னால் வந்து இந்த ஃபர்ஸ்ட்டு நம்ம டியர் ஃப்ரெண்ட், டியர் மிஸ், டியர் சார் அந்த மாதிரிலாம் போடுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து சாலுட்டேஷன்ஸ். ஸோ வந்து எந்த லெட்டர்லேயுமே வந்து அதோட ஃபார்மேட் உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கூல்லேயே சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா. ரைட் சைடில் வந்து டேட் வரும், லெஃப்ட் சைடில் வந்து அதோட சாலுட்டேஷன்ஸ் வரும். உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி பர்சனல் லெட்டர் தான் கொடுப்பாங்க. ஃபார்மல் லெட்டர் எழுதுகிற அளவுக்குலாம் வந்து உங்களுக்கு இன்னும் மோஸ்ட்டாக 100% கொடுக்கவே மாட்டாங்க. ஓகேவா. அண்ட் உங்களுக்கு எப்படியுமே அந்த சாய்ஸ் இருக்கும், சூஸ் பர்சனல் லெட்டர். ஏன்னா பர்சனல் லெட்டர்னால் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக எழுத முடியும்ல. ஃபார்மல் லெட்டர்னால் கொஞ்சம் ஃபார்மலாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ வந்து பர்சனல் லெட்டரே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ வந்து இதில் ஃபார்மல் ரெண்டுமே சொல்கிறேன், சாலுட்டேஷன்ஸ் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. பட் கோ ஃபார் பர்சனல் லெட்டர். ஓகேவா. ஸோ monsieur அப்படின்னா டியர் சார். டியர் அப்படின்ற வார்த்தை வந்தாலே அதுக்கு பேர் வந்து பர்சனல் லெட்டர் தான். டியர் வந்து ஃபார்மல் லெட்டரில் வரவே வராது. ஓகேவா. ஸோ ஷர் இங்கிலீஷில் எப்படி நம்ம வந்து ஃபார்மல் லெட்டரில் டியர் எழுதுவோமா? மாட்டோம் இல்லையா. ஃபார்மல் லெட்டர்னால் சார், மேடம் அந்த மாதிரி தான். ரெஸ்பெக்டட் சார், ரெஸ்பெக்டட் மேடம் அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ வந்து ஃபார்மல்லையும் இதுலேயும் வந்து ஷர் முவா அப்படின்லாம், ஷர் monsieur அப்படிலாம் தான். டியர் சார்லாம் வந்து பர்சனலுக்கு மட்டும்தான் வரும். ஸோ ஷர் monsieur, ஷர் மதாமே, ஷர் மத்மசைல், ஷர் அமி, மோன் ஷர் பியர். ஸோ வந்து மை டியர், உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் பேர் வைக்க போகிறீங்க அப்படின்னா மோன் ஷர் அந்த ஃப்ரெண்டோட பேரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு வேளை வந்து உங்களுக்கு வந்து பேர் வேணாம், மோன் ஷர் அமினா மை டியர் ஃப்ரெண்டு. மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு எழுத சொல்லுவாங்க, இல்லைனா அப்பா அம்மாவுக்கு எழுத சொல்லுவாங்க. அப்பா அம்மானா ஃபர், பிரதருக்கு எழுதணும்னா மர். ஸோ வந்து எம்இஆர், எஃப்இஆர், பிஇஆர் இதெல்லாம் தான் வந்து மதர், ஃபாதர், பிரதர். ஸோ இதெல்லாம் வந்து பர்சனல் லெட்டருக்கு யார் எப்படி அட்டஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ டியர் மாம், டியர் டேட், டியர் பிரதர், டியர் ஃப்ரெண்ட், மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த மாதிரி தான் லெட்டர்ஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ ஷியோர் அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த சாலுட்டேஷன் வெரி இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து க்ளோஷர்ஸ். நம்ம வந்து இப்போது என்னடா ஆரம்பிச்சோன்னே முடிக்கிறாங்கன்னு பார்க்காதீங்க, எப்படி க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து லெட்டர்ஸை வந்து முடிக்கலாம். லைக் வந்து பெஸ்ட் விஷஸ், see you soon அப்படின்னு தாட், அவ்வளோதான். @BIENTOT இது ஒரு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட்லேருந்து கீழே, லாஸ்ட்லேருந்து தேர்ட் லைனில் see you soon. ஸோ பீன் டாட் அப்படின்னு சொன்னால் see you soon. ஸோ யூஆர் ரைட்டிங் லெட்டர் அப்படின்னாலும் நீங்கள் அவன் கூட இல்லைன்னு தானே அர்த்தம். ஸோ அப்படின்னா வந்து அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், சீக்கிரம் பார்க்குறேன் அந்த மாதிரி சொல்கிறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா பெஸ்ட் விஷஸ், பியான் அத்துவா, பியான் அவு, பெஸ்ட் விஷஸ். அதுக்கப்புறம் வந்து ஆல் தி பெஸ்ட், அமிட்டீஸ். ஸோ வந்து ரொம்ப கஷ்டமாக எல்லாத்தையும்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. இதுலேருந்து எது ஈஸியாக எனக்கு தெரிஞ்சு அபியன் தாட் தான் வெரி ஈஸி. see you soon. ஸோ கடைசியாக அபின் தாட், அதுக்கப்புறம் ஃப்ரம் யுவர் டியர் ஃப்ரெண்டு அந்த மாதிரி, அவ்வளோதான். அதோட முடிச்சுக்கலாம் நீங்கள் க்ளோஷரை. அபின் தாட் அப்படின்னு சொல்லி ஃபினிஷ் பண்ணிடலாம் ஈஸியாக. கீப் இட் சிம்பிள், ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்க வேணாம். பெரிய சென்டென்ஸ்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. வெறும் இந்த ஏதாவது ஒரு க்ளோஷருக்கு ஒன்று கொடுக்கணும். ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு இது 10 மார்க் கொடுக்குறான்னா இந்த ஓப்பனிங் சாலுட்டேஷனுக்கு 1 மார்க், இந்த க்ளோஷருக்குலாம் 1 மார்க். நம்ம உள்ள கண்டென்ட் வந்து எவ்வளோ சொதப்பினாலும் இந்த மார்க்லாம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது இல்லை. ஸோ அதனால தான் வந்து ஸ்டார்டிங் அந்த சாலுட்டேஷனில் அதெல்லாம் கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஈஸி, குட்டியாக எங்கெங்கே வந்து நம்மளால் மார்க் வாங்க முடியும் அப்படின்றது தான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு envoyez mes une lettre à votre ami, lui décrivant une misadventure qui vous est arrivée. Send an email or a letter to your friend describing a mishap that happened to you. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் ஞாபகம் இருக்கா?
ஃபேத்தே டைவர்ஸ் பிரேக்கிங் நியூஸ்னு ஒரு ரெண்டு டயலாக் பார்த்துருப்போம். ஒன்று வந்து ஒரு திருட்டு நடந்திருக்கும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில், இன்னொன்று வந்து ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கும் இல்லையா. ஸோ அந்த 2 நியூஸ் தான் அந்த ஃபஸ்ட் யூனிட்டில் வரும், ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வந்து அதை பேஸ் பண்ணி தான் இங்கே இருக்கிற இந்த லெட்டர் ரைட்டிங், இந்த ரிடாக்ஷன், இந்த டயலாக் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் வரும். ஓகேவா. நான் யூனிட் வைஸ் இதுக்கப்புறம் அது எல்லாமே சும்மா அந்த யூனிட்க்கு எப்படி எழுதலாம் அப்படின்றத நான் சொல்ல தான் போகிறேன். பட் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்க்கு இது வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டோடது மட்டும்தான். ஓகேவா. இப்போ இதில் பார்க்குறது வந்து காமன் ஃபார் ஆல் லெட்டர். நீங்கள் வந்து எந்த லெட்டர் எந்த டாப்பிக்கில் எழுதினாலும் இந்த கண்டென்ட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த 5 லைன் 4 லைன் வந்து எல்லாத்துக்குமே காமனாக வருது. ஓகேவா. ஸோ வந்து ஷியர் அமி, நான் சொன்ன மாதிரி டியர் ஃப்ரெண்ட். மான்ஷியர் அமினா மை டியர் ஃப்ரெண்ட். அங்கே பேர் எழுதணும்னா ஏதோ ஒரு பேர், சீதா, கீதா, மணி, என்ன பேர் வேணால் எழுதிக்கலாம். மான்ஷியர் அமி, மான்ஷியர் அமி மணின்னு எழுதிக்கலாம். இல்லை மை டியர் ஃப்ரெண்டு, மை டியர் கீதானும் எழுதிக்கலாம். மான்ஷியர் கீதா, வாட் எவர். ஓகேவா. கோமோவாத்து, நம்ம வந்து இங்கிலீஷில் லெட்டர் எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி தான் வந்து ஃப்ரெஞ்ச் லெட்டர். ஒன்றும் பெரிய வித்தியாசமே கிடையாது. ஹாய் ஃப்ரெண்ட், எப்படி இருக்கா, வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க, ரொம்ப நாளாக உங்ககிட்டேருந்து எனக்கு லெட்டரே வரலையே. இன்ஃபார்மல் லெட்டர்லாம் வந்து நம்ம 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே எழுதியிருப்போம் கரெக்டாக நம்ம இங்கிலீஷில். அதே தான் இங்கே இப்போ நம்ம எழுத போகிறோம். ஸோ கோமோ வாத்து, ஹவ் ஆர் யூ. கோமோ ஒன் தே பேரண்ட்ஸ், ஹவ் ஆர் யுவர் பேரண்ட்ஸ். ஜெஸ்பேர் க தவுத் le monde va bien, hope everyone is fine. Je n'ai reçu aucune lettre de votre part depuis longtemps. Et je ne vous ai pas non plus écrit de lettre parce que j'étais occupée par mes travaux. I have not received any letter from you for a long time and I have also not written letter to you because I was very busy with my work. So இந்த ஸ்டான்ஸாக இருக்கு இல்லையா, இதை வந்து மேக் இட் காமன். எல்லா லெட்டர்லையும் இதே போட்டுக்கோங்க. என் மேலே என்ன டாபிக் கொடுத்தாலும் இதை வந்து மனப்பாடம் பண்ணிக்கிறதோ இல்லை வந்து எப்படி இதை ஞாபகம் வச்சுப்பீங்களோ, உங்களோட சாமர்த்தியம் எப்படி வேணால் இதை வந்து ஞாபகம் வச்சுட்டு இந்த 4 லைனை வந்து எந்த லெட்டர் கேட்டாலும் அப்படியே எழுதுங்க. ஸோ நமக்கு ஒரு 4 லைன் வந்துடும். மொத்தமாகவே நம்ம லெட்டர் 10 லைன் இருந்தால் போதுமானது. அந்த மேலே சாலுட்டேஷன், கீழே அந்த எண்டு க்ளோஷரு, இந்த ஒரு 4 லைன். ஓகேவா. இந்த 4 லைன் இஸ் காமன் ஃபார் எவ்ரி திங். அம்மாவுக்கு எழுதினாலும் இதெல்லாம் உண்டு, அப்பாவுக்கு எழுதினாலும் இதெல்லாம் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. உனக்கு ரொம்ப நாள் ஆச்சுப்பா நான் லெட்டர் எழுதின்னு சொல்லலாம், தப்பே இல்லை. ஓகேவா. ஸோ இந்த 4 லைன் வந்து மாறப்போகிறதே இல்லை, நம்ம அப்படியே வச்சுக்கலாம். கோமோ வாத்து, கோமோ ஒன்தே பேரண்ட்ஸ். ஓகே, ஒரு வேளை வந்து ஃப்ரெண்ட் இல்லாமல் அம்மா அப்பாக்கா இருந்ததுன்னா கோமோ வாத்து இந்த கோமோ ஒன்தே பேரண்ட்ஸுன்ற லைன் மட்டும் வராது. அதை மட்டும் அங்கங்கே யோசித்து போட்டுக்கோங்க. அம்மா அப்பாக்கே எழுதணும்னா அம்மா அப்பா எப்படி இருக்காங்கன்னு அவங்கக்கிட்டே கேட்க வேண்டாம். கோமோ வாத்து. அப்புறம் பிரதர் சிஸ்டர் என்ன கோமோ, அப்புறம் வந்து நீ எப்படி இருக்க, அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்கன்னு வேணால் வந்து நம்ம விசாரிச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு அதெல்லாம் எழுத தெரியாதுன்னா விட்டுடலாம். மோஸ்ட்டாக ஃப்ரெண்டுக்கு எழுத சொல்லி தான் வரும். சரியா. ஸோ ஃப்ரெண்டுக்கு எழுத சொன்னால் இந்த கண்டென்ட் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே காப்பி பேஸ்ட். அதை வந்து எப்படி மனப்பாடம் பண்ணிப்பீங்களோ அப்படி மனப்பாடமே பண்ணிவிடுங்க. எனக்கிட்ட நான் அதான் சொல்லுவேன். ஜெஸ்பருக்கு தவுத் le monde va bien, ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்க, நீ எப்படி இருக்கான்னு கேட்டால் அப்படியே விடக்கூடாது இல்லை. ஸோ அதுக்காக இன்னொரு லைன் கண்டென்ட் போடணும்ல, ஃபில் பண்ணணும்ல. ஸோ ஹோப் ஜெஸ்பேர்னா ஹோப் க தவுத் le monde va bien, ஹோப் everyone is fine, எல்லோரும் நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். Je n'ai reçu aucune letter de votre part depuis long time. உங்ககிட்டேருந்து எனக்கு லெட்டரே வரல, ரொம்ப நாளாக வந்து எனக்கு லெட்டர் வரல, நானும் ரொம்ப நாளாக லெட்டர் எழுதல. அண்ட் je ne vous ai pas non plus écrit de letter, நானும் எழுதலை. பார்ஸ்க ஏன்னா ஜெயத்தே occupé par mes travaux, நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன் என்னோடய ஒர்க்கில். ஓகேவா. இதோடவே தான் அடுத்த இதே பேராகிராஃபில் தான் அடுத்தது ஃபர்ஸ்ட் ஆன்சரில் தான் இந்த லைனும் கண்டினியூ ஆகும். இதை நான் ஏன் தனியாக எழுதியிருக்கேன்னா இந்த லைன் வந்து இந்த கொஷினோட சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த லைன் வந்து அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி மாறும். Dans cette lettre, je vais parler d'un messenger qui nous est arrivé. In this letter, I will be writing you about a mishap happened to us. எங்களுக்கு நடந்த ஒரு மேசாவெஞ்சர் அப்படியே கொஷின்லேயே இருக்குல்ல. Dans cette letter, in this letter, je vais parler d'un messenger qui nous est arrivé. எங்களுக்கு நடந்த அப்படியே அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. என் மேசாவெஞ்சர் கீயே அறிவே அதை அப்படியே எழுதிக்கோங்க. எங்களுக்கு நடந்த அந்த இதை பற்றி உனக்கு சொல்ல போகிறேன் அப்படி. இந்த லெட்டர் ஐ வில் பி ரைட்டிங் அபவுட் எங்களுக்கு நடந்த ஒரு இதை பற்றி. இது எதுக்கு நீ உன் ஃப்ரெண்டுக்கிட்ட மெனக்கேட்டேன்னு சொல்லணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் அதுதான் கொஸ்டின். ஸோ லெட்டர் ரைட்டிங்கில் வந்து அதுதான் கொடுத்துருக்கு, அதனால் நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா. ஸோ வந்து நம்ம எங்கள் வீட்டில் ஒரு திருட்டு நடந்துருச்சு. இப்போ நான் அடுத்து சொல்ல போகிற கண்டென்ட் வந்து அதுதான். எங்கள் வீட்டில் திருட்டு நடந்துருச்சு, அதுதான் நீ வந்து உன் ஃப்ரெண்டுக்கிட்ட லெட்டரில் எழுத போகிற. ஸோ இந்த கண்டென்ட் வந்து ஒன்லி ஃபார் திஸ்
லெட்டர். இது வந்து இந்த கொஷனுக்கு மட்டும்தான் இந்த கண்டென்ட் நீங்கள் யூஸ் பண்ணணும். வேறு கொஷனுக்கு அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட்ஸ் மாறும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு மெசா வெஞ்சர் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் மட்டும் நீங்கள் வந்து இந்த கண்டென்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? Here, Ilya on Cambriola stands north apartment. Yesterday, there was a burglary at our apartment. Here na yesterday. Ilya you on Cambriola அப்படின்னா வந்து burglary, திருட்டு. Dance north apartment, எங்களோட apartmentல. Ils ont vol tau no bijo en or it on urgent. They have stolen all our gold and silver jewelers. So வந்து எங்களோட கோல்டு சில்வர் எல்லாத்தையும் தூக்கின்னு போயிட்டாங்க. My family et mua etio sortir hire etne som revenue ka ajod hui maten. Myself and my family were out yesterday and returned only today morning. So mua etio so nanu if my family et mua etio sortir hire நாங்க நேத்து வெளியே போயிட்டோம். etne soms revenue ka ajod hui maten. இன்னைக்கு தான் திரும்பி ரிட்டர்ன் வந்தோம். Nous avons un bon système d'alarme chez nous mais malheureusement il y a eu une panne de current à ce moment-là. We have good alarming system at our place but unfortunately there was a power failure at that time. இந்த மாதிரி இதில் நான் எழுதியிருக்கேன் கதையெல்லாம். ஓகேவா? சில வார்த்தைகள்லாம் அந்த சமயத்துக்கு மறந்து போயிடுது அப்படின்னா அந்த சென்டென்ஸ்லாம் அப்படியே கட் பண்ணிடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது இவ்வளோ ஒரு இதெல்லாம் நீங்கள் எழுதினீங்க அப்படின்னா ஒரு 4-5 லைன் வருமா, மொத்தமாக 10 லைன் போதும் எண்ணி. ஸோ வந்து ஏதாவது 1-2 கஷ்டமான வார்த்தை, இப்போ இந்த பேண்டே கோராண்ட் அப்படின்றது கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்றதான் நம்ம சொல்லலாம் அந்த சமயத்தில் அப்படின்னா அதை வந்து டக்குன்னு மறந்து போச்சுன்னா ஜஸ்ட் லீவ் இட். தப்பாக எழுதாமல் என்ன தெரியுமோ அதை கான்ஃபிடென்ட்டாக எழுதுங்க. தெரிஞ்சது 4 லைன் எழுதினா கூட போதுமானது. ஓகேவா? தப்பாக எழுதாமல் கரெக்டாக 4 லைன் ஷுட் டூ. ஓகே, இந்த ஃபஸ்ட் ஸ்டான்ஸில் ஒரு 4 லைன், செகண்ட் ஸ்டான்ஸில் ஒரு 4 லைன் போதும். அதுவே உங்களுக்கு ஒரு 8-9 மார்க் கொடுக்கும். நம்ம வந்து பெருசாக ஒன்றும் ஆசைப்பட போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து அதுவே வந்து ஓகே தான். சரியா? அப்புறம் Ma mère a beaucoup pleuré car elle a tout perdu. My mom cried a lot as she lost everything. அம்மாவோட எல்லா நகையும் போயிடுதுன்னு சொல்லி அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. J'espère que nous récupérons nos affaires. Hope we get our things back. Hope நான் j'espère que nous récupérons nos affaires. எங்களோட திங்ஸ்லாம் திருப்பி கிடைக்கும்னு நினைக்கிறேன். Je voulais just partager mon experience avec vous. Just wanted to share my experience with you. So je voulais just partager mon experience avec vous. உங்ககிட்ட ஜஸ்ட் சொல்லணும்னு தோணித்து. அபியந்தா பியானாவு avec amour. Yours lovingly. Yours lovingly உங்களோட நேம் எழுதிக்கலாம். அபியந்தா பியானாவு avec amour. Yours lovingly XXX. அப்படி போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். அந்த அபியந்தா பியாவாவு avec amour இது ரெண்டும் வந்து நீங்கள் ஃப்ரெண்டுக்கு எழுதுறீங்கன்னா அது வந்து எல்லா லெட்டர்லேயுமே காமன். ஓகேவா? இந்த கண்டென்ட் வந்து லெட்டர் மாறும். ஒரு சில வார்த்தைகள்லாம் வந்து நீங்கள் வந்து அதுவுமே வந்து காமனாக நான் சொன்ன மாதிரி இந்த கடைசி பார்ட்டு அந்த ஸ்டார்டிங் பார்ட்டு அதெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே அதுதான். ஸோ அதனால அதை வந்து பைஹார்ட் பண்ணிக்கோங்க. நடுவில் இருக்கிற இந்த மானியத்தேனை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஜஸ்ட்டு எல்லா 8 யூனிட்லேயும் பார்த்து வச்சுக்கோங்க டயலாக்ஸ் எல்லாத்தையும். ஸோ அதுலேருந்து இங்கேருந்து கொஞ்சம் வார்த்தை அங்கேருந்து கொஞ்சம் வார்த்தை அப்படி இப்படி சுட்டு நம்ம வந்து ஏதாவது எழுதிக்கலாம். ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓரளவுக்கு சரியா? ஒரு 5 சென்டென்ஸ் ப்ராப்பராக நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னாலே பேசிக்காக ஒரு 5 சென்டென்ஸ் எழுதிட்டீங்கனாலே போதும். ஓகே, மார்க் கொடுத்துருவாங்க ஃப்ரெஞ்ச் பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து லெட்டர் ரைட்டிங். அடுத்தது வந்து ரிடக்ஷன்னா வந்து எஸ்ஏ ரைட்டிங். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு இது ரிடக்ஷன்னா வந்து எஸ்ஏ ரைட்டிங். அதாவது இது வந்து நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, அது அப்படியே நம்ம வந்து ஒரு 10 ஒரு 5-6 லைனாக வந்து நம்ம எஸ்ஏ மாதிரி எழுதணும். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து ஃபஸ்ட் லெசன் நான் புக் பேக்கில் கொடுத்துருக்கிறதே தான். அதுக்கு நான் ஜஸ்ட்டு வந்து ஆன்சர் எழுதி வச்சுருக்கேன். Où était témoin d'un accident? You witness an accident. Où expliquez a gentleman l'accident qui s'est produit? You explain to the police officer the accident that occurred. ஸோ நம்ம ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்க்குறோமா, அந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி போலீஸ் ஆஃபீஸர் நம்மகிட்ட விசாரிக்கிறாங்க, நீ என்ன சொல்கிற அப்படின்றது தான் நீ வந்து எஸ்ஏவாக எழுத போகிற. ஸோ வந்து இது வந்து ரொம்ப வளவலான்னா நம்ம சொல்ல மாட்டோம் இல்லை, நம்ம என்ன பார்த்தோன்றதானே சொல்ல போகிறோம். ஸோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத கிறிஸ்பாக நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஜாய்வூசே இன்சிடென்ட் பேர் 5 PM. ஃபஸ்ட்டு நம்ம வந்து போலீஸ்காரங்கிட்ட சொல்கிறோன்னா அந்த இன்சிடெண்ட் எப்போ நடந்தது அப்படின்றத சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த இன்சிடெண்ட் வந்து ஒரு 5 மணிக்கு நடந்தது சாயங்காலம். ஐ saw this incident around 5 PM. Une jeune homme
conduce la voiture très vite et il n'a pas ralenti la voiture au signal rouge. A jeune homme or young man conduce la voiture, driving the car très vite, very fast. Yet and il n'a pas, he did not ralenti la voiture, slow down, ralentina slow down the car au signal rouge, for red signal. rouge na வந்து red, ROUGE na red signal. ஓகேவா? ஸோ அவன் வேகமாக வரான், ரெட் சிக்னல் போட்டிருக்கு, ஆனால் அவன் காரை ஸ்லோ டவுனே பண்ணலை. ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இல்லா ஃப்ராப்பே யுன் பவர் டேம். இல்லா ஃப்ராப்பேனா ஹி ஹிட் ஃப்ராப்பேனா ஹிட், ஹி ஹிட் யுன் பவர் டேம். அந்த பவர் இந்த வார்த்தைலாம் டக்குன்னு மறந்து போச்சுன்னா வெறும் டேம். யுன் டேம்னா லேடி. ஹி இல்லா ஃப்ராப் யுன் டேம், ஹி ஹிட் அ லேடி. பவர்னா வந்து புவர், பாவமான ஒரு ஆண்டியை வந்து இடிச்சிட்டான். இல்லா ஃப்ராப்பே யுன் புவர் லேடி. La dame était gravement blessée à la tête et saignante. The lady was wounded badly in head and was bleeding. La dame était gravement na வந்து wounded heavily, badly, and à la tête et saignant in the head, and saignant na வந்து bleeding. Quelqu'un ana appel à la ambulance et l'a emmenée à la hospital. Someone called the ambulance and took her to the hospital. En raison de cet accident, la circulation a été bloquée pendant 1 hour. In the accident, due to this accident, traffic got blocked for 1 hour. இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அவங்க இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு 1 hour ஆயிருக்கும். ஸோ அந்த 1 மணி நேரம் வந்து பயங்கர டிராஃபிக் ஜாம் ஆகிடுது. ஸோ en raison de cet accident, la circulation a été bloquée pendant 1 hour. Je suis sûr que c'est la faute du conducteur. I am sure it's the driver's fault. அந்த கார் ஓட்டுனவனோட தப்பு தான் இது. ஸோ நம்ம வந்து போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதெல்லாம் தான் சொல்கிறோம். இங்கே ஒரு 5 மணி வாக்கில் வந்து ஒரு யங் மேன் வந்து கார் ஓட்டின்னு வந்தான். அவன் ரொம்ப வேகமாக வந்தான், ரெட் சிக்னல் இருந்தது, ஆனால் அவன் ஸ்லோ டவுனே பண்ணல. அதனால வந்து குறுக்க வந்து ஒரு லேடியை வந்து அவன் இடிச்சிட்டான். இடித்ததில் அந்த லேடிக்கு தலையில் அடிபட்டுறது, ஒரே ரத்தமாக வந்தது. சுற்றி இருந்தவங்க யாரோ ஒருத்தங்க தான் வந்து ஆம்புலன்ஸை கூப்பிட்டு அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க. இந்த ஆக்சிடென்ட்னால 1 மணி நேரம் டிராஃபிக் பிளாக்கு. எனக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த டிரைவர் மேலே தான் தப்பு. அந்த டிரைவர் தான் வந்து ரொம்ப வேகமாக வந்தான் வந்து சிக்னலை பார்த்து நிற்கவே இல்லை. ஸோ இதான் நம்ம வந்து இந்த குவெஷனுக்கு நம்ம வந்து எழுதுகிற எஸ்ஸே. ஓகேவா? ஸோ இதுவுமே வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த லெசன் தான். ஒரு யூனிட்லேருந்து நமக்கு இருக்கிற 8 யூனிட்லேருந்து ஏதாவது 2 சாய்ஸ் வரும்ல. ஸோ ஏதாவது ஒரு 2 யூனிட்லேருந்து தான் அவன் கேட்பான். அது எந்த 2ன்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ ஓரளவுக்கு எல்லா லெசனோட டயலாக்ஸும் என்ன, அதோட வாட் இஸ் தி சினாப்சிஸ் ஆஃப் த ஸ்டோரி, அதாவது அவன் என்ன சொல்ல வராங்க எல்லா கதையிலையும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ரெலவெண்ட்டான அந்த ஒரு லெசன் பின்னாடியும் இருக்கிற அந்த லெக்சிக் அப்படின்னு ஒரு பார்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த லெக்சிக் பார்ட்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிடக்ஷன் போது, டயலாக் போது, அப்புறம் அந்த லெட்டர் ரைட்டிங்கெல்லாம் அந்த வார்த்தைங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த லெக்சிக்கில் இருக்கிற வார்த்தையை மட்டும் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, அதுதான் இம்பார்ட்டண்ட் இல்லையா இவென்ச்சுவலி. ஸோ வந்து ஜஸ்ட் கெட் டு நோ அபவுட் நியூ வேர்ட்ஸ், அவன் என்னென்ன வார்த்தைங்கள்லாம் அவன் யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு பாருங்கள். ஒருவேளை இங்கே நான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக கொடுத்துருக்க மாதிரி எனக்கும் தோணுது. உங்களுக்கு புக் பேக்கில் வந்து இன்னும் ஈஸியாக இருந்ததுன்னா ப்ளீஸ் அதையே எடுத்துக்கோங்க. டோன்ட் காம்ப்ளிகேட் யுவர் செல்ஃப். ஓகேவா? என்ன எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ மேக் இட் சிம்பிள். இதெல்லாம் நான் ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்கேன். உங்களோட மேமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அது இதை விட ஈஸியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதையே படிக்கலாம். இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான வார்த்தைங்க இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் வேண்டாம், காம்ப்ளிகேட்டே பண்ண வேணாம். எல்லாமே இதை விட ஈஸியான ஒரு கண்டென்ட் ரிடக்ஷனில் உங்களுக்கு ஸ்கூலில் கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதையே படிச்சுக்கோங்க, அதையே வந்து புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மக்கப் பண்ணுறதை விட எப்போ புரிஞ்சு படிக்கிறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து எல்லாத்துக்குமே டிரான்ஸ்லேஷனோடு தான் சொல்லுவேன். அப்படியே வெறும்னா ஃப்ரெஞ்ச் படித்தா யாருக்கு புரியும்? எனக்கே புரியாது. அப்புறம் எப்படி வந்து உங்களுக்கு வந்து புரியும் ஃப்ரெஞ்சை மட்டும் படித்தா? ஸோ அதனால தான் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனும் கொடுப்பேன். நான் தமிழ்லையும் ட்ரான்ஸ்லேஷன் சொல்கிறதுக்கு ரீசன் வந்து அது என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃப்ரெஞ்ச் மட்டும் படித்தா நமக்கு அண்டர்ஸ்டாண்டே ஆகாது.
அதை நமக்கு கம்ஃபர்டபுளான லாங்குவேஜில் நம்ம முதல்ல அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை உள்ளே வாங்கிட்டு ஃப்ரெஞ்சில், அதுக்கப்புறம் தான் நம்மளால் திருப்பி அதை ஃப்ரெஞ்சில் வந்து கொடுக்க முடியும். கொஷின் என்னென்னு புரிஞ்சால் தானே நம்ம திருப்பி ஆன்சர் பண்ண முடியும். ஸோ கொஷின் ஃப்ரெஞ்சில் தான் கொடுத்துருக்கோம். அதையே நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா அதுக்கு நம்ம அந்த கொஷின் என்னன்றது இங்கிலீஷில் நமக்கு தெரிஞ்சால் தானே முடியும். அதனால் வந்து முதல்ல எல்லாத்தையுமே புரிஞ்சுக்க உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து அதை ட்ரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இன் ஜென்ரல் உங்களோட கொஷின் பேப்பரை மொத்தமாக சொல்கிறேன். ஃப்ரெஞ்சில் கொடுத்துருக்கிற பேப்பரை ஃப்ரெஞ்சிலேயே படிக்கணும்னு ட்ரையே பண்ணாதீங்க. ட்ரான்ஸ்லேட் இன் டு யோர் செல்ஃப். ஓகே, இதுதான் இது அப்படின்னு வந்து ஃப்ரெஞ்சை வந்து இங்கிலீஷில் உங்கள் மனசுக்குள்ளே ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ஒரு கொஷினுக்கும் என்ன ஆன்சர் பண்ணணும்னு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ டயலாக் போகலாம். டயலாக்கும் வந்து இப்போது அவன் என்ன மாதிரி டயலாக் கொடுத்துருக்கான், யார் ரெண்டு ஃப்ரெண்டு பேசுகிற மாதிரி எழுது, அம்மா பொண்ணு பேசுகிற மாதிரி எழுது, எது கேட்டாலும் குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ, சாப்பிட்டியா, இதெல்லாம் எழுதிக்கோங்க, தப்பே கிடையாது. அவங்களுக்கு தேவை ஒரு 10 டயலாக் தான், 10 கான்வர்சேஷன் தான். நீ இந்த பக்கம் 5 அந்த பக்கம் 5, அதுக்கு உங்களுக்கு 10 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ வந்து நம்ம அதில் குட் மார்னிங், பாய், டேக் கேர், தேங்க்யூ, இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணலாம். நம்ம கண்டென்ட்டு சும்மா 4 வரி மட்டும், மீதி 6 வரி வந்து குட் மார்னிங் ஹவ் ஆர் யூலே நம்ம முடிச்சிக்கலாம். அதுவும் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறோம் அப்படி ஏதாவது கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஜாலியாக பேசுங்க. ஹாய் போன்ஜோர் கீதா அப்படின்னு அவ சொல்லுவா. திருப்பி ரிட்டர்னில் வந்து இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஆஃபீஸரோட கான்வர்சேஷன், இது கொஞ்சம் ஃபார்மல் கான்வர்சேஷன். பட் நான் வந்து மேபி உங்களுக்கு அப்கமிங் ஏதாவது ஒரு டயலாக்ல வந்து கண்டிப்பாக 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட கான்வர்சேஷன் வந்ததுன்னா ரொம்ப ஈஸி. போன்ஜோர் கீதா, திருப்பி அவள் வந்து ஏதாவது ஒரு பேரில் போன்ஜோர் அனுஷா, கோமோ சாவா அவள் கேட்குறா, கோமோ சாவா கீதா, சாவா பியான் மர்சி, கோமோ நீ எப்படி இருக்க, திருப்பி வந்து கோமோ ஒத்து அப்படி கேட்குற மாதிரி, கோமோ வாத்து. ஸோ அவள் திரும்பி கேட்குறா, ஐ எம் குட், வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க, கேளுங்க, என்ன பண்ணுற. ஸோ அதுக்கப்புறம் கண்டென்ட்டுக்கு வருவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சாப்டருக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கண்டென்ட்டு ஒரு 2 லைன் 3 லைன் கேட்டுக்கோங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது ஒரு ட்ரெயின் ஸ்ட்ரைக்கு, பஸ் ஸ்ட்ரைக்கில் நீங்கள் யாராவது பார்க்குறீங்க, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா, ஏன் இங்கே இந்த ஸ்டேஷன் ஒரே கூட்டமாக இருக்குது, அந்த மாதிரி கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி லாஸ்ட்டில் வந்து அபியன் தாட் சி யூ சூன், இல்லை அபின் தாட் வராது, ஓகே குட் டு சி யூ, அந்த மாதிரி வந்து ஏதாவது போட்டுக்கலாம். ஓகேவா? நான் வருவோம், நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் கான்வர்சேஷன், ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே டயலாக்ஸ் எது சொன்னாங்கன்னா நான் அப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து அந்த மாதிரி இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட கான்வர்சேஷன் வந்துன்னா யூ கேன் கீப் இட் லென்த்தி கான்வர்சேஷனை. கண்டென்ட்டை குறைச்சிட்டு இந்த மாதிரி ஈஸியான கண்டென்ட் நிறைய இன்க்ளூட் பண்ண முடியும் இதை விட. ஓகேவா? சரி, இதுக்கு வருவோம். Où avait retrouvé emporté monnaie au milieu de la rue. Où le rendait au commissariat de police. You found a wallet in the middle of the street. You returned to the police station. So imagine and write dialogue. ஸோ நீ வந்து ஒரு நடு ரோட்டில் வந்து ஒரு வாலெட்டை பார்க்குற, அதை கொண்டு போய் போலீஸ்கிட்ட கொடுக்குற, அவ்வளோதான் கதை. அதுக்கு உனக்கும் போலீஸ்க்கும் நடுவில் நடக்கிற கான்வர்சேஷன் என்ன அப்படி, இதுவும் ஆக்சுவலி ஈஸி தான். போன்ஜோ மிஸ்யர், நான் இங்கே கீப் இட் சிம்பிள், மூவா ஆஃபீஸர், அவ்வளோதான், வேறு யாரும் வேண்டாம், குழப்பிக்காதீங்க. அந்த ஆஃபீஸரோட பேரில் நமக்கு அவசியமே கிடையாது. ஸோ மீ ஆஃபீஸர் 2 பேர் தான், மூவா. போன்ஜோ மிஸ்யர், குட் மார்னிங் சார், ஆஃபீஸர். போன்ஜோ மடாமே, கோமோ பியூ ஜெவ்யூ எய்தர், ஹலோ மேடம், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ. இப்போ நான் லேடினா நான் மேடம்னு வச்சுனேன். ஸோ நீங்கள் வந்து சார், நீங்கள் ஒரு ஜென்னாக இருந்தீங்கன்னா மிஸ்யர், மறுபடியும் போன்ஜர் மிஸ்யர்னே போட்டுக்கோங்க. கோமோ புய் ஜெவ்யூ எய்தர், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ. ஒரு ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் போகிறீங்கன்னா அவங்க என்ன சொல்லுங்கள் மேடம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாங்களா, அந்த மாதிரி தான். ஸோ கோமோ புய் ஜெவ்யூ எய்தர், நான் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணட்டும். ஜாய் ட்ரூவ் சே போர்ட் ஃபியூல் டான்ஸ் லர் யூ எத்தில் கான்டென்ட் டெலா அர்ஜென்ட். ஐ ஃபவுண்ட் திஸ் வாலெட். போர்ட் ஃபியூல்னா வாலெட், அது வந்து கொஷின்லேயே இருக்குது. ஓகேவா? ஸோ வந்து ஐ ஃபவுண்ட் திஸ் போர்ட் ஃபியூல் டான்ஸ் லர் யூ இன் த ரோட் அண்ட் இட் and il contains argent. Argentனா மணி. இட் கண்டெய்ன்ஸ் அண்ட் இட்ஸ் வித் மணி, அதில் வந்து காசு இருக்குது. இட் இல் அவெக் தே அர்ஜென்ட் கூட எழுதிக்கலாம், அண்ட் இட்ஸ் வித் மணி அப்படின்றது. த காட் மேடமே டொனெலி மூவா. ஓகே மேடம், கிவ் இட் டு மீ. போயிலா, ஹியர் இட் இஸ். இதெல்லாம் ஒரு கான்வர்சேஷனாக நானும் எழுதியிருக்கேன். கொடுங்க மேடம் அப்படின்னு கேட்குறாங்க, இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன். அப்படி தான், இந்த மாதிரி ஈஸியாக தான் எழுதணும் நம்ம. ஏன்னா இதெல்லாம் இப்படி தான் நடக்கும். நீ போய் இதுக்கு ஃபுல்லாக இந்தாங்க நிறைய காசு இருக்கு, கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க, இந்தாங்க வச்சுக்கோங்க. அதுதான் இதெல்லாம் நடக்கிற கான்வர்சேஷன் தானே. ஸோ அதை அப்படியே எழுதுங்க. Bien, pouvez-vous me dire où avez trouvé ce portefeuille?
குட். கேன் யூ டெல் மீ வேர் யூ ஃபவுண்ட் திஸ் வாலெட்? இது எங்கே கிடச்சிதுன்னு தெரியுமா? பூவு எங்கே மேதி. கேன் யூ டெல் மீ வேர் ஊ அவே த்ரூவே சே போர்ட்ஃபேல் எங்கே கிடச்சிது இது உங்களுக்கு? டான்ஸில் ஒருத்தர் கோயின் த செட் த்ரூ இந்த கார்னர் ஆஃப் தி ஸ்ட்ரீட் அந்த மூலையில் கிடச்சிது. திஸ் டான்ஸில் ஒருத்தர் கார்னர் காயின் இதில் டான்ஸில் ஒருத்தர் காயின் த செட் த்ரூ லாத்திரனா தி ஸ்ட்ரீட் இந்த ஸ்ட்ரீட்டோட கார்னரில் கிடச்சிது. Donnez-moi vos informations personnelles comme votre nom, ce que vous faites et votre numéro de téléphone. Give me your personal details like name, what you do and phone number. ஏன்னா நம்ம பாட்டுக்கு வந்து எங்கேயோ கடந்த பர்ஸு நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்ல, போலீஸ்க்கு கேட்பாங்கல்ல, கண்டா யாரோ கொடுக்குறான்னு சொல்லி வாங்கி வச்சுக்க மாட்டாங்கல்ல, அவங்க வெரிஃபிகேஷனுக்காக அதை பாட்டுக்கு நீ பாம்பு வச்சு கொடுத்துட்டேன்னா அந்த பர்ஸில், அதனால உன் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கிறாங்க. ஸோ donnez-moi vos informations personnelles comme votre nom உன் பேர், ce que vous faites எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, et votre numéro de téléphone உன் ஃபோன் நம்பர். Je m'appelle Jayalakshmi, je suis étudiante et mon numéro de téléphone est 1234. சும்மா ஏதோ ஒரு நம்பர். My name is Jayalakshmi, I am a student. நீங்கள் வந்து நான் உங்களை மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ I am a student and my phone number is 1234. Je suis étudiante et mon numéro அப்படியே எழுதிக்கலாம். Je m'appelle உங்கள் என்ன பேரோ அது, je suis étudiante et mon numéro de téléphone est 1234. D'accord, merci, je vais m'occuper. ஓகே, தேங்க்யூ, ஐ வில் டேக் கேர். ஸோ இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்களே. தக்கோட்னா ஓகே, மர்சி, தேங்க்யூ, je vais m'occuper, ஐ வில் டேக் கேர். மர்சி மிஸ்யர், தேங்க்யூ சார். அவ்வளோதான், இதோட வந்து இந்த கான்வர்சேஷன் முடியுது. ஸோ இந்த அளவுக்கு இந்த லென்த்துக்கு இந்த மாதிரி ஒரு ஈஸியான ஒரு கான்வர்சேஷன் எழுதினாலே போதும். கரெக்டாக ரொம்ப சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் வந்து பெருசாக ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னாலே சூப்பர் மார்க் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் யூனிட்டோட இருக்கிற அந்த லெட்டர் ரைட்டிங், ரிடக்ஷன் அண்ட் டயலாக் வந்து அப்லோட் பண்ணுறேன். எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியும்னு நான் பார்க்குறேன். பட் வந்து என்ன கேட்டால் இதை வந்து பேஸாக வச்சுக்கோங்க. ஸோ தட் கொஞ்சம் கடைசி அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு, உங்களுக்கு வந்து ப்ரீ போர்ட்ஸ்லாம் வந்துடும், அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இதே பேஸாக யூஸ் பண்ணிவிட்டு அந்த காமனாக நான் சொன்னதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டயலாக்லேயும் நான் சொன்ன மாதிரி போன்ஜார்லாம் கண்டிப்பாக இருக்கணும். எப்படி இருக்க, இந்த மாதிரி ஆஃபீஸர் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேச்சு வந்தது அப்படின்னா நீ எப்படி இருக்க, அந்த கேள்விலாம் கண்டிப்பாக இருக்கணும். அதுவே ஒரு 4 லைனுக்கு போகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதுலேயும் பாருங்கள், தக்கார் மேடம் கொடுங்க என்கிட்ட அப்படின்னா வச்சுக்கோங்கன்னு ஒரு லைனு, அந்த மாதிரிலாம். ஸோ எப்படி நம்ம வந்து லென்த்தியாகவும் சிம்பிளாகவும் வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து டயலாக் வந்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா வந்து ஆஸ் யூஷுவல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களோட டவுட்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணுறேன். ஓகே, யா, என்னோட எல்லா வீடியோஸையும் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவில் யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. உங்கள் டவுட்ஸ் நான் கிளியர் பண்ணுறேன். உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல பாக்குறேன். Until then, it's bye from Jayalakshmi. Ta-da, bye bye.